இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க. இதுக்காக நான் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டையுமே ஒன்றாவே வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கை தோல் நீக்கி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தக்காளியும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமேட்டு கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வெல் அஸ் கரைஞ்சி வச்சுருக்க பருப்பு ரெண்டையுமே போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பருப்பு தண்ணியே ஊற்றிருக்கேன். சிலருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது இட்லி, தோசை இதுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய்.